நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் விழா. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் உள்ள ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. இக்கோவில் திருவிழாவினை 12 கிராம பொதுமக்கள் மற்றும் அனைத்து சமூகத்தினரும் இணைந்து வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாநிலத்தை சேர்ந்த சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் இத்திருவிழாவில் கலந்து கொண்டு திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் இருந்து ஸ்ரீ புதூர் மாரியம்மன் கோவில் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே சென்று பால்குடம், தீச்சட்டி, அலகு குத்துதல், சாமி வேடம் அணிந்து செல்லுதல், வாகனங்களை இழுத்தல் உள்ளிட்ட வேண்டுதல்களை நிறைவேற்றி சாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் பௌர்ணமியை முன்னிட்டு நடைபெறும் இத்திருவிழாவானது வரும் பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெற உள்ளது. இத்திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் நடும் நிகழ்ச்சி திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் தர்மகர்த்தா இளங்கோ தலைமையில் நடைபெற்றது. பந்தக்கால் கொம்பிற்கு மா இலை, பூந்தோரணம் கட்டி மஞ்சள் குங்குமம் வைத்து பால் தீர்த்தம் இட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மேலதாளம் முழங்க பந்தக்கால் நடப்பட்டது. இன்றிலிருந்து வரும் 15ஆம் நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ஸ்ரீ புதூர் மாரியம்மன் திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன்.